அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்காக ஒரு புது விதமான ஸ்நாக்ஸ் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இங்கே நான் 200 கிராம் சிக்கனை வேக வச்சு இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவு உப்பு, அதோட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எனக்கு மயோனைஸ் பத்தலை, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் கடையில் உள்ள எக்லெஸ் மயோ தான் சேர்க்குறேன். பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் மயோனைஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போது நல்ல ஒரு சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எதில் ஸ்டஃப் பண்ண போகிறோன்னா, சமோசா சீட்டில். பாருங்கள், சமோசா சீட் எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஷீட்டை சரி பாதியாக 2ஆக மடிச்சுக்கிட்டு இதை அப்படியே 2ஆக கட் பண்ணிடுவோம். இப்போ இதில் ஒன்று எடுத்துக்கிறேன். மைதா எடுத்துருக்கேன். அதை நல்ல ஒரு திக் பேட்டராக கரைச்சிக்கிறேன். மைதா நம்ம அந்த ஸ்டஃப் பண்ண சமோசா சீட்டை இதில் கோட் பண்ண போகிறோம். அதுக்கும் யூஸ் ஆகும், நம்ம அதை ஒட்டுறதுக்கும் இந்த மைதா யூஸ் ஆகும். ஒரு 2க்குமே நமக்கு இப்போ மைதா பேஸ்ட்டு தேவை. இப்போ நான் அதை கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ சமோசா சீட் எடுத்துருக்கேன். இதில் நடுவில் அந்த ஸ்டஃபிங்கை வச்சுருங்க. வச்சுட்டு சுற்றி இந்த மைதா பேட்டரை அப்ளை பண்ணி விட்டுருங்க. சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சாக்லேட் மாதிரி மடிக்க வேண்டியதுதான். மடிச்சுட்டு சைடு 2 பக்கத்தையும் லாக் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். பாருங்கள், மடிச்சுட்டு சைடு 2ஐயும் லாக் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். பாருங்கள், டக்குன்னு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சென்டரில் வைங்க, சுற்றி மைதாவை அப்ளை பண்ணி விடுங்க. அப்படி சாக்லேட் மாதிரி மடிச்சுட்டு சுற்றி கை வச்சு சைடில் லைட்டாக ஒரு டைட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நீங்கள் சமோசா மாதிரி மடிக்கணுன்னா கூட அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக ஷேப் வரணும், சைட்லலாம் லீக் ஆகாமல் இருக்கணும். இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வச்சுட்டு டக்கு டக்குன்னு மடித்து விட்டுடலாம். சமோசாவே மடிக்க தெரியாதவங்க கூட இது ஈஸியாக மடிச்சிடலாம். பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுன்னு. இதை இப்படி கூட ஃப்ரை பண்ணலாம். ஆனால் இது இப்படி ஃப்ரை பண்ணோம்னா கொஞ்சம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சொத சொதன்னு சாகியாக இருக்கும். ஏன்னா உள்ளே நிறைய மைனஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் லூஸாக இருக்கும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம். அதனால தான் நம்ம இது மேலே ப்ரெட் க்ரம்ஸ் கோட் பண்ண போகிறோம். இப்போ மைதாவும் ரெடியாக இருக்குது. இது கோட் பண்ணுறதுக்கு நான் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மினி சாக்லேட்டு, அதை எடுத்து இந்த மைதா பேட்டரில் ஒரு டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு கோட் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, சூப்பராக கோட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரை பண்ணுறதை காமிக்கிறேன். பாருங்கள், பேனில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். இது நல்லா வெந்து கிறிஸ்பி ஆகி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரையில தான் நம்ம வெளியில் எடுக்கணும்.
அது வரைக்கும் நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி வேக விடுங்க. நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, அது வேகும் போது எவ்வளோ பஃப்னு வந்திருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா, நல்லா குண்டாக வந்திருக்கு பாருங்க, தெரியுதா? பாருங்க, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். நல்ல கலர் வந்தக்கப்புறம் எடுங்க. அவ்வளோதான், நல்ல ஒரு கிறிஸ்பியான சூப்பரான இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.